அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு வீடியோவில் நம்ம போஸ்ட் ஆஃபீஸில் இருக்கக்கூடிய ஒரு சேவிங் ஸ்கீம் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ உங்ககிட்ட ஒரு அதிக அளவில் பணம் இருக்குது அப்படின்னா அதை வந்து இந்த ஸ்கீமில் நீங்கள் போட்டு வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல ஒரு வருமானத்தை அந்த பணம் வந்து உங்களுக்கு கொடுத்துட்டே இருக்கும். ஸோ அது மாதிரியான ஒரு ஸ்கீம் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஸ்கீமோட நேம் பார்த்தீங்கன்னா நேஷ்னல் சேவிங் டைம் டெபாசிட் அக்கௌண்ட். இந்த ஸ்கீம் பற்றின டீட்டெயில்ஸ் பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் இந்த ஸ்கீமில் நீங்கள் பணம் போடுறீங்க அப்படின்னா அந்த பணத்திற்கான வட்டி எவ்வளோ ரூபாய் வரும் அப்படிங்கிறது எப்படி ஈஸியாக கால்குலேட்டரில் கணக்கிடலாம் அப்படிங்கிறதையும் நம்ம டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். ஸோ முதல்ல இந்த ஸ்கீம் பற்றின டீட்டெயில்ஸ் பார்த்துடலாம். இதில் வந்து நீங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும் அப்படின்னா சிங்கிள் அக்கௌண்ட்டாகவும் ஓப்பன் பண்ணலாம், ஜாயிண்ட் அக்கௌண்ட்டாகவும் ஓப்பன் பண்ணலாம். ஜாயிண்ட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறீங்க அப்படின்னா மேக்ஸிமம் 3 people இருக்கலாம் அந்த அக்கௌண்ட்டில். ஸோ 10 yearsக்கு மேலே இருக்கீங்க அப்படின்னா உங்களோட பேர்லேயே அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கலாம். மைனராக இருக்கீங்க இல்லை ஸ்பெஷல் பர்சனாக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு பதிலாக கார்டியன் வந்து அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணலாம். நீங்கள் எத்தனை அக்கௌண்ட் வேணாலும் இதில் ஓப்பன் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வந்து லிமிட் கிடையாது. ஓகேங்களா? மினிமமாக 1000 ரூபாயிலேருந்து மேக்ஸிமமாக எவ்வளோ பணம் வேணாலும் இந்த ஸ்கீமில் வந்து நீங்கள் டெபாசிட் பண்ணலாம். ஸோ வந்து இந்த ஸ்கீமில் பார்த்தீங்கன்னா நீங்கள் எத்தனை வருஷத்துக்கு டெபாசிட் பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி வட்டி மாறும். கம்மியான வருஷம் அப்படின்னா வட்டியும் வந்து உங்களுக்கு கம்மியாக தான் இருக்கும். அதிகமான வருஷம் அப்படின்னா உங்களுக்கு வட்டியும் அதிகமாக இருக்கும். ஒரு வருஷத்துக்கு டெபாசிட் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு வட்டி வந்து 6.9% தருவாங்க. 2 வருஷத்துக்கு அப்படின்னா 7% வட்டி. அதுவே 3 வருஷம்னா 7.1% வட்டி. இதுவே 5 வருஷத்துக்கு டெபாசிட் பண்ணுறீங்க அப்படின்னா 7.5% வட்டி. ஸோ அதிகமான வருஷத்துக்கு வந்து பணம் டெபாசிட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு அமௌண்ட்டும் அதிகமாக கிடைக்கும். அதுவே வந்து கம்மியான வருஷத்துக்கு வந்து நீங்கள் பணம் டெபாசிட் பண்ணுறீங்க அப்படின்னா வட்டி அந்த அமௌண்ட்டும் வந்து உங்களுக்கு கம்மியாக தான் கிடைக்கும். ஸோ இந்த ஸ்கீமில் நீங்கள் பணம் டெபாசிட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அதற்கான வட்டி வந்து உங்களுக்கு வருஷத்துக்கு ஒரு முறை வந்து உங்களோட சேவிங் அக்கௌண்ட்டுக்கு வந்து கிரெடிட் பண்ணிடுவாங்க. நீங்கள் எடுத்து பயன்படுத்திக்கலாம். ஸோ இந்த வட்டி கால்குலேஷன் வந்து என்ன மெத்தடில் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா குவார்ட்டர்லி காம்பவுண்டிங்கில் பண்ணுறாங்க. இது எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத நான் நெக்ஸ்ட் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ வந்து இந்த பீரியட் முடிஞ்சோன்னே இப்போ நீங்கள் ஒரு வருஷத்துக்கு வந்து டெபாசிட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா இந்த ஒரு வருஷம் முடிஞ்சதுக்கப்புறம் இந்த அக்கௌண்ட்டை வந்து நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாமான்னு கேட்டிங்கன்னா எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ வந்து 1 year ஸ்கீமில் வந்து நீங்கள் ஆல்ரெடி டெபாசிட் பண்ணி அந்த ஸ்கீம் முடிஞ்சிருச்சு அப்படின்னா அதை வந்து ஸ்கீம் முடிஞ்சு 6 மாதத்துக்குள்ளே வந்து நீங்கள் அந்த எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுனா பண்ணிடணும். இதுவே வந்து 2 வருஷத்துக்கான ஸ்கீமில் வந்து நீங்கள் பணம் போட்டிருந்தீங்க அது முடிஞ்சிருச்சு மெச்சூரிட்டி பீரியட் அப்படின்னா இதை வந்து நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணணும் அப்படின்னா 1 வருஷத்துக்குள்ளே எக்ஸ்டெண்ட் பண்ணிடணும். இதுவே 3 வருஷம் 5 வருஷம் ஸ்கீமில் வந்து நீங்கள் பணம் டெபாசிட் பண்ணி அதோட பீரியட் முடிஞ்சிருச்சு அப்படின்னா நீங்கள் வந்து 18 மாதத்துக்குள்ளே இந்த ஸ்கீம் முடிஞ்சு 18 மாதத்துக்குள்ளே வந்து அந்த அக்கௌண்ட்டை எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கணும். எக்ஸ்டெண்ட் பண்ணுறதா இருந்தால். ஓகேங்களா? அடுத்து இந்த ஸ்கீமை வந்து முடிகிறதுக்கு முன்னாடியே க்ளோஸ் பண்ணலாமான்னு கேட்டிங்கன்னா 6 மாதத்துக்கு அப்புறம் நீங்கள் க்ளோஸ் பண்ணலாம். ஸோ 6 மாதத்துலேருந்து 1 yearக்குள்ளே க்ளோஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் வட்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பர்சன்டேஜில் போட மாட்டாங்க. நார்மலாக போஸ்ட் ஆஃபீஸில் இருக்கக்கூடிய சேவிங்ஸ் அக்கௌண்ட்டுக்கு எவ்வளோ வட்டியோ அதுதான் வந்து உங்களுக்கு வட்டியாக போடுவாங்க. ஓகேங்களா? இந்த 2, 3, 5 வருஷத்துக்கான ஸ்கீம் இருக்கு இல்லையா? இந்த ஸ்கீமில் வந்து நீங்கள் அக்கௌண்ட்டை வந்து முடிகிறதுக்கு முன்னாடி க்ளோஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு ஆஃப்டர் 1 year க்ளோஸ் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு இந்த பர்சன்டேஜ்லேருந்து ஒரு 2% கம்மி பண்ணி உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் கால்குலேட் பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஸோ கம்ப்ளீட்டான இயருக்கு வந்து இந்த பர்சன்டேஜ்லேருந்து 2% கம்மியாக கால்குலேட் பண்ணுவாங்க. அது இல்லாமல் ஒரு 2 மாதம் 3 மாதம் 4 மாதம்னு இருக்குது அப்படின்னா அதுக்கு வந்து நார்மலாக சேவிங்ஸ் அக்கௌண்ட்டுக்கு வந்து என்ன இன்ட்ரெஸ்ட் போட்டு கால்குலேட் பண்ணுவாங்களோ அது மாதிரி தான் கால்குலேட் பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஸோ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ நீங்கள் 3 வருஷம் ஸ்கீம் போட்டிருக்கீங்க. அதை வந்து நீங்கள் 1 yearக்கு அப்புறம் வந்து க்ளோஸ் பண்ண போகிறீங்கன்னா 3 year ஸ்கீமுக்கு வந்து 7.1% வட்டி இல்லையா? நீங்கள் வந்து 2% கம்மியாக போடுவாங்க அப்படின்னா 5.1% தான் வட்டி போடுவாங்க. அதுவுமே ஒரு இயர் ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆயிருந்தால் அந்த மாதிரி 2% கம்மியாக போடுவாங்க. ஸோ 1 year கம்ப்ளீட் ஆகாமல் மந்த்லலாம் இருக்குது அப்படின்னா அதுக்கு வந்து நார்மலாக சேவிங்ஸ் அக்கௌண்ட்டுக்கு என்ன வட்டி போடுவாங்களோ அந்த வட்டி தான் போடுவாங்க. இப்போது நம்ம இந்த ஸ்கீம் பற்றின டீட்டெயில்ஸ் பார்த்தாச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம வந்து கால்குலேஷன் பார்க்கலாம். அதுக்கு வந்து ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். டெபாசிட் அமௌண்ட் பார்த்தீங்கன்னா 5 லட்சம். வட்டி வந்து 6.9%. ஏன்னா நான் 1 yearக்கு தான் வந்து நம்ம டெபாசிட் பண்ண போகிறோம். ஸோ இதுதான் வந்து நம்ம பண்ண போகிறோம் 1 year டெபாசிட்டு. அதனால் உங்களுக்கு வட்டி பார்த்தீங்கன்னா 1 yearக்கு 6.9% இல்லையா? ஸோ வந்து 6.9%. இயர் வருஷம் பார்த்தீங்கன்னா 1 ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி. இப்போது இதற்கான வட்டி வந்து உங்களுக்கு எவ்வளோ ரூபாய் வரும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். 5 லட்சம் டெபாசிட் பண்ணியிருக்கீங்க ஒரு வருஷத்துக்கு. ஸோ வட்டி மட்டும் எவ்வளோ வரும்னு நம்ம பார்க்கலாம். இதுக்கான ஃபார்முலா வந்து A = P × 1 + R/400 whole power 4n. ஒன்றும் இல்லை. P அப்படிங்கிறது நீங்கள் டெபாசிட் பண்ண அமௌண்ட்டு, Rங்கிறது உங்களுக்கான வட்டி பர்சன்டேஜ், N அப்படிங்கிறது எத்தனை வருஷத்துக்கு டெபாசிட் பண்ணியிருக்கீங்களோ அது.
இப்போ வந்து நம்ம அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். A ஈக்குவல் டு பிங்கிறது என்னது, டெபாசிட் பண்ண அமௌண்ட் இல்லையா, ஸோ 5 லட்சம் இன்டூ 1 ப்ளஸ் ஆறுங்கிறது 6.9%, ஸோ 6.9 பை 400 ஹோல் பவர் 4n இல்லையா, 4 இன்டூ n அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு வருஷம், அதனால 1, 4 இன்டூ 1 4 1s 4 இல்லையா, ஸோ வந்து இங்கே வந்து 4 வரும். இப்போ இதை கால்குலேட்டரில் எப்படி கால்குலேட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். முதல்ல உங்கள் கால்குலேட்டரில் 6.9 டிவைடிங் சிம்பிள் 400 போட்டு ஈக்குவல் டு ப்ரெஸ் பண்ணால் உங்களுக்கு எவ்வளோ வருது, 0.01725 வருது இல்லையா. இது கூட ப்ளஸ் 1 போட்டு ஈக்குவல் டு ப்ரெஸ் பண்ணால் உங்களுக்கு எவ்வளோ வருது, 1.01725 வருது. இது கூடவே பவர் மாதிரி ஒரு சிம்பிள் இருக்கும், அந்த சிம்பிள் போட்டு 4 போட்டு ஈக்குவல் டு ப்ரெஸ் பண்ணால் உங்களுக்கு எவ்வளோ வருது, 1.070. இது கூட 5 லட்சத்தை நீங்கள் மல்டிபிள் பண்ணணும். ஸோ 1.070 இன்டூ 5 லட்சம் போட்டு ஈக்குவல் டு ப்ரெஸ் பண்ணால் உங்களுக்கு எவ்வளோ வருது, 5,35,402 ரூபாய் 99 பைசா வருது. ஸோ வந்து நீங்கள் 5 லட்ச ரூபாய் டெபாசிட் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு வருஷம் முடிஞ்சு உங்களுக்கு எவ்வளோ அமௌண்ட் கையில் கிடைக்கும், 5,35,402 ரூபாய் 99 பைசா கிடைக்கும். இது வந்து நீங்கள் டெபாசிட் பண்ண அமௌண்ட், அது கூடவே உங்களுக்கு போஸ்ட் ஆஃபீஸில் போட்ட வட்டி, இது ரெண்டும் சேர்த்து தான் வந்து இந்த அமௌண்ட்டு. வட்டி மட்டும் எவ்வளோ போட்டிருக்காங்கன்னு தெரிஞ்சுக்க இந்த அமௌண்ட்லேருந்து நீங்கள் டெபாசிட் பண்ண அமௌண்ட்டை மைனஸ் பண்ணிங்கன்னா வட்டி மட்டும் எவ்வளோன்னு தெரிஞ்சிடும். ஸோ அதுக்கு வந்து 5,35,402 ரூபாய் 99 பைசா மைனஸ் 5 லட்சம் போட்டு ஈக்குவல் டு ப்ரெஸ் பண்ணால் உங்களுக்கு எவ்வளோ வருது, 35,402 ரூபாய் 99 பைசா வருது. ஸோ வந்து நீங்கள் டெபாசிட் பண்ண 5 லட்சம் ரூபாய்க்கு ஒரு வருஷத்துக்கான வட்டி மட்டும் எவ்வளவு, 35,402 ரூபாய் 99 பைசா. ஸோ இன்னும் ஒரு 2 எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஒருவேளை வந்து நீங்கள் 3 லட்ச ரூபாய் வந்து 3 வருஷத்துக்கு டெபாசிட் பண்ணுறீங்கன்னா அப்போ உங்களுக்கு எவ்வளோ வட்டி வரும். அதே போல் வந்து 1 லட்ச ரூபாய் வந்து நீங்கள் 5 வருஷத்துக்கு டெபாசிட் பண்ணுறீங்க அப்படின்னா அப்போ உங்களுக்கு எவ்வளோ வட்டி வரும் அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து 3 வருஷத்துக்கான ஸ்கீமுக்கு பார்ப்போம். ஸோ டெபாசிட் அமௌண்ட் பார்த்தீங்கன்னா 3 லட்ச ரூபாய் டெபாசிட் பண்ணுறீங்க. ஸோ 3 வருஷம் அப்படின்னா அதுக்கு வட்டி எவ்வளவு, 7.1%, 3 வருஷம் இல்லையா. ஸோ இது வந்து இதை கால்குலேட் பண்ணலாம். அதே ஃபார்முலா தான், A ஈக்குவல் டு P இன்ட்டு 1 ப்ளஸ் R/400 ஹோல் பவர் 4n. இதை வந்து நம்ம அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். A ஈக்குவல் டு Pங்கிறது நம்ம 3 லட்சம் இல்லையா டெபாசிட் பண்ண அமௌண்ட்டு, 3 லட்சம் இன்ட்டு 1 ப்ளஸ் Rங்கிறது 7.1, ஸோ 7.1 பை 400 ஹோல் பவர் 4 இன்டூ என்னங்கிறது எத்தனை வருஷம், 3 வருஷம் இல்லையா. ஸோ 3 4 3s எவ்வளவு, 12 இல்லையா, அதனால் இங்கே வந்து 12 வரும். இப்போ நம்ம கால்குலேட்டரில் கால்குலேட் பண்ணிக்கலாம். முதல்ல வந்து 7.1 டிவைடிங் சிம்பிள் 400 போட்டு ஈக்குவல் டு ப்ரெஸ் பண்ணால் உங்களுக்கு என்ன வருது, 0.01775 வருது இல்லையா. இது கூடவே ப்ளஸ் 1 போட்டு ஈக்குவல் டு ப்ரெஸ் பண்ணால் உங்களுக்கு என்ன வருது, 1.01775. இது கூடவே பவர் மாதிரி சிம்பிள் இருக்கும், அந்த சிம்பிள் போட்டு 12 போட்டு ஈக்குவல் டு ப்ரெஸ் பண்ணால் உங்களுக்கு என்ன வருது, 1.2350 வருது. இது கூட நம்ம டெபாசிட் பண்ண அமௌண்ட் 3 லட்சத்தை மல்டிபிள் பண்ண போகிறோம். ஸோ 1.2350 இன்ட்டு 3 லட்சம் போட்டு ஈக்குவல் டு ப்ரெஸ் பண்ணால் உங்களுக்கு எவ்வளோ வருது, 3,70,522 ரூபாய் 50 பைசா வருது. ஸோ வந்து நீங்கள் 3 லட்ச ரூபாய் டெபாசிட் பண்ணுறீங்க அப்படின்னா 3 வருஷம் கழித்து உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அமௌண்ட் எவ்வளவு, டோட்டலாக 3,70,522 ரூபாய் 50 பைசா கிடைக்கும். ஸோ வந்து இது நீங்கள் டெபாசிட் பண்ண அமௌண்ட்டு, அது கூடவே வட்டி. இப்போ வந்து வட்டி மட்டும் எவ்வளோன்னு தெரிஞ்சுக்க என்ன பண்ணணும், இதுலேருந்து டெபாசிட் பண்ண அமௌண்ட்டை மைனஸ் பண்ணோம் இல்லையா. ஸோ 3,70,522 ரூபாய் 50 பைசா மைனஸ் 3 லட்சம் போட்டு ஈக்குவல் டு ப்ரெஸ் பண்ணால் உங்களுக்கு எவ்வளோ வருது, 70,522 ரூபாய் 50 பைசா வருது. ஸோ நீங்கள் 3 லட்சம் டெபாசிட் பண்ணிங்கன்னா 3 வருஷம் கழித்து உங்களுக்கு வட்டி மட்டும் எவ்வளோ கிடைக்கும், 70,522 ரூபாய் 50 பைசா கிடைக்கும். ஸோ அடுத்ததான் வந்து 5 வருஷம் டெபாசிட் பண்ணுறீங்கன்னா அந்த கேல்குலேஷன் நம்ம பார்த்துடலாம். நீங்கள் டெபாசிட் பண்ண அமௌண்ட் பார்த்தீங்கன்னா 1 லட்சம், வட்டி வந்து 7.5%. ஏன்னா 5 வருஷ ஸ்கீமுக்கு வந்து 7.5% வட்டி இல்லையா. ஸோ வந்து 5 வருஷம் 7.5% வட்டி. அதே ஃபார்முலா தான், A ஈக்குவல் டு P இன்ட்டு 1 ப்ளஸ் R/400 ஹோல் பவர் 4n. சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். A ஈக்குவல் டு டெபாசிட் அமௌண்ட் 1 லட்சம் இன்ட்டு 1 ப்ளஸ் ஆறுங்கிறது வட்டி 7.5 பை 400 ஹோல் பவர் 4 இன்ட்டு என்னங்கிறது எத்தனை வருஷம், 5 வருஷம் இல்லையா. ஸோ 5 4 5s 20, ஸோ வந்து இங்கே 20 வரும். இப்போ வந்து நம்ம கால்குலேட்டரில் போட்டுக்கலாம். ஸோ கால்குலேட்டரில் 7.5 டிவைடிங் சிம்பிள் 400 போட்டு ஈக்குவல் டு ப்ரெஸ் பண்ணால் உங்களுக்கு எவ்வளோ வருது, 0.01875 வருது இல்லையா. இது கூடவே ப்ளஸ் 1 போட்டு ஈக்குவல் டு ப்ரெஸ் பண்ணால் உங்களுக்கு எவ்வளோ வருது, 1.01875.
இது கூடவே பவர் மாதிரி ஒரு சிம்பிள் இருக்கும், அந்த சிம்பிள் போட்டு 20, ஏன்னா இங்கே 20 இருக்கு இல்லையா, ஸோ வந்து 20 போட்டு ஈக்குவல் டு ப்ரெஸ் பண்ணால் உங்களுக்கு எவ்வளோ வருது, 1.449 வருது. ஸோ இது கூட நீங்கள் டெபாசிட் பண்ண 1,00,000 மல்டிபிள் பண்ணணும். ஸோ 1.449 இன்ட்டு 1,00,000 போட்டு ஈக்குவல் டு ப்ரெஸ் பண்ணால் உங்களுக்கு எவ்வளோ வருது, 1,44,994 ரூபாய் 80 பைசா வருது. ஸோ இதுதான் வந்து உங்களுக்கு 5 வருஷம் கழித்து கிடைக்கக்கூடிய அமௌண்ட்டு. ஸோ வந்து நீங்கள் 1,00,000 டெபாசிட் பண்ணிங்கன்னா 5 வருஷம் கழித்து உங்களுக்கு வட்டி ப்ளஸ் நீங்கள் டெபாசிட் பண்ண அமௌண்ட் மொத்தமாக எவ்வளோ கிடைக்கும், 1,44,994 ரூபாய் 80 பைசா கிடைக்கும். ஸோ வட்டி மட்டும் எவ்வளோ வரும்னு தெரிஞ்சுக்க என்ன பண்ணும், இதில் உங்களோட டெபாசிட் அமௌண்ட்டை மைனஸ் பண்ணணும். ஸோ 1,44,994 ரூபாய் 80 பைசா மைனஸ் 1,00,000 போட்டு ஈக்குவல் டு ப்ரெஸ் பண்ணால் உங்களுக்கு எவ்வளோ வருது, 44,994 ரூபாய் 80 பைசா வருது. இந்த ஸ்கீமில் நீங்கள் 1,00,000 ரூபாய் டெபாசிட் பண்ணுறீங்க அப்படின்னா 5 வருஷம் கழித்து உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வட்டி மட்டும் எவ்வளவு, 44,994 ரூபாய் 80 பைசா. ஸோ இது இல்லாமல் நிறைய விதமான போஸ்ட் ஆஃபீஸ் ஸ்கீம் பற்றி ஆல்ரெடி வந்து நம்மளோட சேனலில் நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கேன். அதை பற்றின டீட்டெயில்ஸ், இன்ட்ரெஸ்ட் கேல்குலேஷன் எல்லாமே. ஸோ அந்த வீடியோஸோட லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், கண்டிப்பாக போய் செக் பண்ணி பாருங்கள், யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பற்றின கருத்துக்களை கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.